மொச்சக்கொட்டை குழம்பு செய்வது எப்படின்னு சுவையாக செய்கிறது பார்க்கலாம். மொச்சக்கொட்டையை நல்லா உரித்து வச்சுருக்குறோம். உப்பு கல்லுப்பு போட்டு நம்ம என்ன செஞ்சுருக்குறோம், வேக வச்சு தனியாக நம்ம குழம்புக்கு நம்ம மொச்சக்கொட்டை குழம்புக்கு தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அது கூட நம்ம 2 சீரகம் போட்டுக்கணும். போட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் எதுனாலும் போட்டு நம்ம கொஞ்சம் அரைச்சிக்கலாம். அரைச்சி இது நல்லா தனியாக எடுத்துக்குவோம். நம்ம மொச்சக்கொட்டை குழம்பு செய்வது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். இன்றைக்கி இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றுறோம். கடுகு, 2 சீரகம், 2 வெந்தயம், வெள்ளைப்பூண்டு நல்லா வணக்கணும். பூண்டு நல்லா வணங்கிட்டு இருக்குது. அது கூட சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். அரைக்கிறதுக்கு வேணா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளி போடணும். போட்டு 2 உப்பு போட்டோம்னா நல்லா வதங்கிடும். கத்திரிக்காய், மொச்சக்கொட்டை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்குறோம். அந்த வேக வச்சதை போட்டு நல்லா கிளறி மசாலா, குழம்பு மசாலா திரிச்சு வச்சுக்கோம். இல்லை அதவங்க வரமிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் போட்டு வச்சுக்கலாம். நாங்கள் திரிச்சு வச்சுக்கிறதுனால அந்த குழம்பு மசாலாவை போட்டிருக்குறோம். உரப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு சின்னதாக அளவாக ஊற்றிக்கலாம். லைட்டாக அந்த புளி கரைச்சி ஊற்றி கொஞ்சம் அந்த பச்சை வாடை போதண்டியும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் தேங்காய் போடுறோம். அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், தேவையான அளவு தண்ணியை ஊற்றி மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நல்லா கொதித்து நல்லா காயட்டும். இறக்கும் போது ஒரு சின்ன மண்டவெல்லாம் போட்டு நம்ம இறக்கிக்கலாம். இறக்குறப்ப காட்டுறேன்.